தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம்? கிருஷ்ணர் நரகாசுரனை கொண்டுட்டாரு. ஒரே ஒரு காரணம் தானான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் தீபாவளி ஒவ்வொரு விதமா கொண்டாடுறாங்க. அதுக்கு நிறைய வேற காரணமும் சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல நம்ம கொண்டாடுற தீபாவளியே நார்த்ல இருந்து வந்தது தானே. வட இந்தியால பாத்தீங்கன்னா தீபாவளி கொண்டாடுறதுக்கு 2 காரணம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து ராமர் வனவாசம் போயிட்டு ரிட்டர்ன் வந்தனால செலிப்ரேட் பண்ற விதமா கொண்டாடுறாங்க. இன்னொன்னு வந்து கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்னப்போ அவரே வந்து நான் இறந்தனால எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டதாவும் அதனால தீபாவளி செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்புறமா அயோத்திதாசர் என்ன சொல்றாருன்னா தீபாவளிங்கிற கான்செப்ட் புத்த மதத்துல இருந்து வந்ததுன்னு. அப்படி ஏன் சொல்றாருன்னா அப்பவே வந்து எண்ணெய் வச்சு ஆத்துல போய் குளிச்சு புது ட்ரெஸ் போடுறதுன்ற வழக்கம் அங்கேயும் இருந்திருக்கு. இது அயோத்திதாசர் சொன்னது. அதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்டா என்ன சொல்றாங்கன்னா புத்தருக்கு ஞான உதயம் கிடைச்சனால தீபாவளியா சிலர் செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இந்தியால இந்த தீபாவளி பண்டிகைன்றது பாத்தீங்கன்னா ஜெயின்ஸோட தான் இருந்துச்சு. மகாவீரர் மோட்சம் அடைஞ்சனால அவருக்கு மரியாதை செலுத்தி வழி அனுப்பி வைக்கிற விதமா இதை அப்ப செஞ்சிருக்காங்க. நாளடைவுல பார்த்தா சமணர்கள் நிறைய பேர் இந்துக்களா மாறும்போது இந்த பண்டிகை அப்படியே இவங்களுக்கு வந்துருது. இதை இந்து பண்டிகையா மாத்துறதுக்காக தான் இந்த நரகாசுரன் மாதிரியான கதைகள்லாம் வந்துச்சுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இப்ப நான் மேல சொன்ன கதை எல்லாத்துக்குமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது எல்லாமே ஆய்வாளர்கள் அவங்களோட ஆய்வுகள்ல சொல்றதுதான். சரி, நாங்களே போனஸ் போடுவாங்களா, புது ட்ரெஸ் வாங்குவோம்னு பாத்துட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு இதை வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு போனஸ் முக்கியம், எங்களுக்கு மானிட்டைசேஷன் முக்கியம். நாங்களும் தீபாவளி கொண்டாடணும்ல.